ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி நம்ம விஜய் தேவேஷ் சேனல் வந்து என்ன பார்க்க போனால், கருப்பு எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது, அதை நம்ம வந்து எதுக்காண்டி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது, நிறைய டவுட்ஸ் வரும். நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரியாது. அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு, அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, மறக்காமல் நம்ம விஜய் தேவேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் சிப்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவும் உடனே கிடைக்கும், உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கருப்பு எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எள்ளு மெக்னீசியம் மற்றும் கால்சியம் சத்துக்களை அதிகம் கொண்டுள்ளது. இந்த எள்ளு பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சத்துக்களையும் கால்சியம் சத்துக்களையும் அதிகமாக கொண்டிருக்கு. படபடப்பு தன்மை உள்ளவர்கள் தினமும் ஒரு எள்ளுருண்டையை சாப்பிட்டு வந்தால் அவர்கள் உடலில் மூளை மற்றும் நரம்புகளில் இறுக்கம் தளர்ந்து உடல் மற்றும் மனம் அமைதியடையும். படபடப்பு தன்மை மறையும். படபடப்பு தன்மை இருக்கிறவங்க வந்து இந்த டெய்லியுமே இந்த எள்ளுருண்டையை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உடலில் வந்து மூளையும் நரம்புகளும் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. மன அமைதி அடைகிறதுக்கும் படபடப்பு தன்மையை மறைக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நாம் எல்லாருமே தினசரி சாப்பிடும் உணவுகளை சாப்பிட்ட பின் நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவது வழக்கம். அதற்கு பதிலாக எள்ளுருண்டையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், டெய்லியுமே ஏதாவது உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம நொறுக்கு தீனி ஏதாவது சாப்பிடுவோம். அப்படி அதுக்கு பதிலாக நம்ம எள்ளுருண்டை சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் தான் ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் அதிகம் உள்ளது. இந்த வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் தான் ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. எள்ளில் இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, பி ஆகியவை நிறைந்துள்ளதால் இளநரையை தடுக்கும், முடி உதிர்தல், ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, பி இருக்கனால நம்மளோட இளநரையை தடுக்கிறதுக்கும், முடி உதிர்தல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கும், ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதை சாப்பிடுவதால் உடலில் சேர்ந்துள்ள கழிவுகள் எளிதாக வெளியேறிவிடும். இந்த எள்ளை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்க கழிவுகள் வந்து சீக்கிரமாகவே வெளியேறி விடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எள்ளில் அதிக காப்பர் சத்தும் கால்சியம் சத்தும் உள்ளது. இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் காப்பர் சத்தும் கால்சியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு. மெக்னீசியம், பாஸ்பரஸ், வைட்டமின் பி, வைட்டமின் இ, இரும்பு சத்து உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, வைட்டமின் பி, வைட்டமின் இ, இரும்பு சத்தும் இருக்குது. எள் சாப்பிடுவது எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது. பார்த்திங்கன்னா நம்மளோட எள் சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகளுக்கு வந்து நல்ல வலு சேர்க்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இரத்த குழாய்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. நம்மளோட இரத்த குழாய்களோட ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எள்ளில் 20 விழுக்காடு புரதமும் 50 விழுக்காடு எண்ணெயும் 16 விழுக்காடு மாவு பொருட்களும் உள்ளன. இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா 20 விழுக்காடு, அதாவது 20% வந்து புரதமும், 50 விழுக்காடு 50% வந்து எண்ணெயும், 16 விழுக்காடு 16% வந்து மாவு பொருட்களும் இருக்குது. மூச்சு திணறல் மற்றும் சுவாச கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட மூச்சு திணறல், அப்புறம் பார்த்திங்கன்னா சுவாச கோளாறு பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த எள்ளு, கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இரத்த குழாய்களில் உள்ள கழிவுகளை நீக்க உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட இரத்த குழாய்களில் இருக்க கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. மார்பக புற்றுநோய் மட்டுமின்றி பெருங்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் போன்றவற்றையும் இது சரி செய்கிறது. மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாமல் பெருங்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கருப்பு எள்ளு உடல் எடையை குறைக்க உதவும் ஒரு அற்புதமான உணவுப் பொருளாகும். இந்த கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வித மருந்துன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான பொருள் வந்து இதுதான். எள்ளில் சுண்ணாம்பு சத்து மிகுதியாக காணப்படுகிறது. இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு எள் உருண்டை சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை குறைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம டெய்லியும் காலையில் எழுந்ததுமே டெய்லியுமே ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டு வரனால நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உடலின் அனைத்து பகுதிகளிலும் தேவையான சத்துக்களை எள்ளுருண்டையை தருகிறது. நம்ம உடலில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த எள்ளுருண்டை வந்து நமக்கு தருது. எள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நம்மளோட மூளையோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது.
நரம்பு வியாதிகளை குணமாக்குகிறது. நம்மளோட நரம்பு வியாதிகளை வந்து குணமாக்குறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. இதய செயல்பாட்டை சீராக்குறது. நம்மளோட இதய செயல்பாட்டை வந்து சீராக்குறதுக்கு உதவியாக இருக்குது. செரிமான பிரச்சனைக்கு உதவுகிறது. நம்மளோட செரிமான பிரச்சனையை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நம்மளோட தோல் ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தலைமுடி ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக்க உதவுகிறது. நம்மளோட ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு வந்து சீராக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் தருகிறது. மலச்சிக்கல் அப்புறம் அஜீரணம் இந்த மாதிரி பிரச்சனை செரிமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கருப்பியல் மாதவிடாய் நின்ற பெண்கள் உடலினை மேம்படுத்துவதற்காக உதவுகிறது. இந்த கருப்பியல் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு உடலை வந்து மேம்படுத்துவதற்காக ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கருப்பு எல்லை உணவில் சேர்த்துக்கொள்வது புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்க உதவுகிறது. இந்த கருப்பு எல்லை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கருப்பு எல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எள்ளில் மெக்னீசியம், ஒமேகா 3, கால்சியம், பாஸ்பரஸ் என அனைத்து வைட்டமின்களும் இதில் உள்ளது. இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்தும், ஒமேகா 3, கால்சியம், பாஸ்பரஸ் என எல்லா வைட்டமின் சத்துக்களும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு. உடலில் உள்ள சக்தியை அதிகரிப்பதற்காக கருப்பு எள்ளை சாப்பிடலாம். நம்ம உடலில் இருக்க சக்தியை அதிகரிக்கிறதுக்காண்டி இந்த கருப்பு எள்ளை வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த எள்ளை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த எள்ளை வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இரத்த சோகை அபாயத்தில் இருந்து விடுபட உதவுகிறது. இரத்த சோகை அபாயத்தில் இருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நமது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை வெளியேற்றி உடலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை எல்லாம் வெளியேற்றி உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த எள். எள்ளில் பல வகை இருந்தாலும் தினமும் பெண்கள் கருப்பு எள்ளை சாப்பிடுவதால் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். எள்ளில் வந்து வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, இன்னொரு எள்ளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய எள்ளு வகைகள் இருந்தாலுமே இந்த கருப்பு எள்ளை வந்து டெய்லியும் பெண்கள் வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு கருப்பு எள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இந்த கருப்பு எள் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இது இன்சுலின் எதிர்ப்பிற்கு உதவுகிறது. இந்த கருப்பு எள் பார்த்தீங்கன்னா இன்சுலினோட எதிர்ப்பிற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஹார்மோன் சமநிலைக்கு உதவுகிறது. ஹார்மோன் வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உடல் பலவீனமானவர்கள், உடல் இளைத்தவர்கள் எள்ளை உணவில் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை அதிகரிக்கும். இந்த உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கருப்பு எள்ளு வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல மருந்தாக வந்துருக்கு. அவங்க வந்து டெய்லியுமே இந்த கருப்பு எள்ளு எடுத்துக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது, அந்த கருப்பு எள்ளை வந்து நம்ம ஏன் சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் வந்து இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எள்ளை கருப்பு எள்ளை வந்து உங்கள் உணவில் சேர்த்துட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க. இந்த கருப்பு எள்ளை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த எள்ளை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இதை வந்து பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.